ஃப்ரெண்ட்ஸ், இடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7ல் டிக்ளரேஷன் பை சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு டேரக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட முக்கால்வாசி வேலை, ஒரு சப்ஸ்கிரைபரோட வேலை இந்த இன்கார்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் சிஏ இல்லை அட்வொகேட்டு கம்பெனி செக்ரட்டரி இவங்க கேட்குற டீட்டெயில்ஸை கொடுக்குறது, அவங்க சொல்கிற விஷயத்தை பண்ணுறது தான். லீகலான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அந்த சிஏவும் அந்த ப்ரொஃபஷனல் பார்த்துப்பாங்க. அட்வொகேட்டு, காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு அவங்க பார்த்துப்பாங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸோட வேலை அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்போது அது சம்மந்தமான டிக்ளரேஷனும் இருக்கணும். அது இருக்குது. அது என்னென்னா அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், கம்ப்ளீட்டான ஒரு விஷயமா இருக்கணும். சில விஷயத்த கொடுத்துட்டு சில விஷயத்த கொடுக்காமலே இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதே மாதிரி உண்மையாக டு பெஸ்ட் ஆஃப் ஹீஸ் நாலேஜ், அவனை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்கணும். அது உண்மை நம்புகிற ஒரு விஷயமா அதுதான் கொடுக்கணும். இது வந்து எதில் இந்த டிக்ளரேஷன் வந்து எதில் ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் INC 9 இதில் தான் இந்த டிக்ளரேஷன் வந்து ஃபைல் பண்ணணும். அதான் இது யார் யார் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எம்ஓஏக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைபராக இருக்காங்களோ அவங்களாம் அந்த டிக்ளரேஷனை கொடுக்கணும். அதே மாதிரி பர்சன் நேம்ட் ஆஸ் ஃபஸ்ட் டைரக்டர் இந்தியா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இதில் வந்து ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் யார் பேர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர்னு இருக்கோ அவங்களும் இந்த டிக்ளரேஷனை கொடுக்கணும். அப்புறம் அடிஷ்னலாக இன்னொரு டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு சொல்லணும்னா வந்து இந்த கம்பெனி ஃபார்மேஷன், இன்கார்பரேஷன், மேனேஜ்மெண்ட் இதிலெல்லாம் எந்த ஒரு அஃபென்ஸும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷனை கொடுக்கணும். ரெண்டாவது, நோ பாஸ்ட் மிஸ்கண்டக்ட். இது என்னென்னா கடந்த 5 வருஷத்தில், லாஸ்ட்டு 5 வருஷத்தில் இந்த பர்சன் வந்து கம்பெனியில் இருந்து பிரீச் ஆஃப் டியூட்டியோ ஃப்ராடோ இந்த மாதிரி எதுலேயுமே அஃபென்ஸ் வந்து இந்த கில்ட்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கணும். இது வந்து எப்போனா டியூரிங் லாஸ்ட்டு 5 இயர்ஸ். இது வந்து கம்பெனிலாம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற லாவும் சரி, இல்லை இனி ப்ரீவியஸ் லாவாக கம்பெனி லாவாக இருந்தாலும் சரி இது அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் அட்ரஸ் டு கரஸ்பாண்டன்ஸ் பர்டிகுலர்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும்ல. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வேணும் கம்யூனிகேட் பண்ண. அந்த அட்ரஸை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் இருக்காங்களா அவங்களோட சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேமு இன்க்ளூடிங் சர்நேமு, ஃபேமிலி நேம் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அதுவும் இருக்கணும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, நேஷ்னாலிட்டி, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பாடி கார்பரேட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதெல்லாம் சொல்லணும். பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா பேர், அட்ரஸ்ஸு, டின்னு, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு, அப்புறம் இதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் கன்சென்ட் டு ஆக்ட் ஆஸ் அ டைரக்டர் இதுவும் வேணும். நான் டைரக்டராக வேலை பார்க்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்சென்ட்டும் வேணும். அது வந்து ஃபார்ம் நம்பர் DIR 2 கொடுக்கணும். அப்புறம் ஃபைலிங் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே ஃபார்ம் நம்பர் DIR 12 கொடுத்து அதுக்கான ஃபீஸையும் கொடுத்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் டு தி மெமரண்டம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்